தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, மற்ற சீஷர்களை விட தோமா ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். என்ன வித்தியாசமான மனிதர்னா, ஆண்டவருக்கு அன்பு இருக்குது உண்மைதான், அவர் சீஷர் தான். ஆனால் மற்றவர்களை போல பேதுரு, யோவான், யாக்கோவை போல ஆண்டவரோடு ஆழமான ஈடுபாடு கிடையாதுங்க அவருக்கு. அதுதாங்க பிரச்சனை. ஆண்டவரோடு ஆழமான ஒரு ஈடுபாடும் ஐக்கியமும் இல்லாதவர்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருக்கு நமக்கு ஆழமான ஐக்கியம் ஈடுபாடு இல்லாதவர்கள் தான் உயிர்த்தெழுந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்க மாட்டார் பெரும்பாலும். என்றால் நமக்கு ஆண்டவருக்கும் எவ்வளோ ஆழமான தொடர்பு இருக்கு நீங்களே தியானம் பண்ணுங்க. ஏன் நம்ம வர்றதில்லை, ஞாயிற்றுக்கிழமை வரல என்றால் ஆண்டவரோடு நமக்கு ஐக்கியம் ஆழமா இல்லை. இருந்தா இப்படி இருப்போமா? ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஏதோ 2-3 மழை துளி விழுந்ததுங்க, சரியான மழைங்க வரலங்கன்றான். ஏதோ தலைவலி வரத்தான் செய்யும், சரியான தலைவலிங்க வர முடியாமல் போயிடுச்சுங்க. டிவி பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு, மொபைல் பார்க்கறதுக்கு தலைவலி இல்லையா? அதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஆராதனைக்கு வருவதற்கு தலைவலி. ஆண்டவரோடு ஆழமான தொடர்பு இல்லாததினால் நம்ம அநேக ஞாயிறு ஆராதனைகளையும் திருவிருந்தையும் அசட்டை பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு அவர் இங்கே இல்லாத காரணம் அதுதான். அவர் மிஸ் ஆனது காரணம். நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய காரியங்களை மட்டும் உற்சாகமா இருந்தால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், ஞாயிறு ஆராதனைகள், பரிசுத்த பந்தி மற்றும் சுவிசேஷ வேலைகள், ஊழியங்கள், ஜெபங்கள்ல நீங்க உற்சாகம் கொண்டால் நீங்க எந்த ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உங்களை தேடி வரும், வரிசையா உங்களை தேடி வரும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவின் பலத்தில் சொல்லுகிறேன், தீர்மானம் பண்ணிவிட்டால் நீங்கள் தேடாததை எல்லாம், கேளாததை எல்லாம் அதிகமாய் கொடுத்து கனம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், தேடாத ஞானத்தை கொடுப்பார், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அது நடக்கும். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது தானாய் கொடுக்கிற அப்பன் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.